Hey, hi da, welcome to Mochi Bunny FF World and I voice கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அண்ட் எங்களோட ஓல்டு சேனல் ஜிம் குக் இமேஜினேஷன் வேர்ல்ட் மாஃபியா கேர்ள்ஸ், நீங்கள் எங்களோட ஓல்டு சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் அதில் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். எங்களால் முடிஞ்சால் அதை ரீக்ரியேட் பண்ண பார்க்குறோம். பிகாஸ் எங்களால் அந்த ஓல்டு வீடியோஸ்லாம் போட முடியாதுடா. ஏன்னா எங்கள் சேனலை தூக்கிட்டா. அது மாதிரி தான் யோன்மின் ஒரு ஸ்டோரி வச்சுருந்தேன். அது நாங்கள் தேர்ட் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி போட்டப்போ அந்த சேனல்லையும் தூக்கிட்டான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரீக்ரியேட் தான் பண்ண பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டோரி வேணுமோ அது நீங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம்டா. வாங்கடா இப்போ ஸ்டோரி உள்ள போகலாம். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விமீனோட செகண்ட் பார்ட் தான். ஹீ இஸ் நாட் மை பிரதர். நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்துருந்தோன்னா, நம்ம ஜிமின் இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் காலேஜ் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகியிருந்திருப்பார். அப்போது அவரை ஒரு கேங் கூப்பிட்ருக்கோம். இப்போது வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். உள்ள நம்ம ஜிமின் என்ட்ரன்ஸில் என்ட்ரு ஆனதும் அங்கே லெஃப்ட் சைடில் பைக்கில் உட்காந்துருக்க ஒரு கேங் நம்ம ஜிமினை கூப்பிடுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி பதட்டத்தோடவே அவங்கக்கிட்ட அவங்கள தலை நிமிர்ந்து பார்த்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த சைடில் நம்ம ஃபிலிக்ஸ் அண்ட் நம்ம ஜாக்சன் தான். இப்போது நம்ம ஃபிலிக்ஸ் தான் அந்த கேங்க்கு லீடர். அவர் பார்த்து ஒரு மரம் மறைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் தான் ஜிமின் கிட்டே போயிட்டு, ஏய் கூப்பிட்டா வரமாட்டியா, என்ன உனக்கு அவ்வளோ திமிரா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்டே மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது நம்ம ஜிமின் இல்லைண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ஜாக்சன் கூட போகிறாங்க. இப்போது நம்ம ஃபிலிக்ஸ் அண்ட் ஜாக்சன் கூட சேர்ந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இப்போது நம்ம ஃபிலிக்ஸ் தான், ஏய் யார் நீ, இந்த காலேஜ்க்கு நியூயா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அண்ணாவா, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த காலேஜ் சீனியர். அப்போது நான் இதை ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திக்கி சொல்கிறாங்க. இப்போது ஃபிலிக்ஸும் நம்ம ஜிமினை அப்படியே டாப் டு பாட்டம் வரைக்கும் அப்படியே ஸ்கேன் பண்ணுறாங்க. ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பார்க்கவே. இப்போ ஜிமின் ஒரு மாதிரி பார்த்துட்டு, எந்த இயர் அப்படின்றாங்க. நான் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஷர் அப்படின்றாங்க. ஓ ஃப்ரெஷரா அப்படின்றாங்க. ஆமாம், என் கிளாஸ் ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதான் தேடிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. ஃபஸ்ட் இயர் வந்திருக்க காலேஜுக்கு நான் சீனியர்ஸை பார்த்தோன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணணும்னு உனக்கு தெரியாது அப்படின்றாங்க. ஓ சாரி சீனியர், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஷ் பண்ணுறாரு. எங்களுக்கு குட் மார்னிங்லாம் எப்படி சொன்னால் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி இறங்கி, அவர் பைக்கில் உட்காந்துட்ருப்பாரா, ஒரு மாதிரி இறங்கி நம்ம ஜிமினுக்கு நின்றுட்டுருக்க அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு ஃப்ரண்ட்டில் வராரு. இப்போ ஜிமின் தான் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக அப்படியே பேக் போகிறாரு. இப்போ எங்கே போகிற அப்படின்றாங்க. இல்லை சொல்லுங்கள் சீனியர் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டமாக பேசிகிட்ருக்காங்க. அப்போது நம்ம ஃபிலிக்ஸ் தான் ஜிமின் ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு ஜிமின் கிட்ட போயிட்டு நின்றுட்டு, பார்க்க நல்லா நெய் குழந்த மாதிரி இருக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்ட்டு முழிக்கிறாங்க. யாராச்சும் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறாங்க. ஓ மச்சான் இவன் நல்லா இருக்கால, எனக்கும் இவனுக்கும் பேர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு அப்படியே அவங்க கேங் கிட்ட கேட்குறாங்க. அப்போது அவங்க கேங்கில், மச்சான் என்னடா சொல்கிற, ஆமாண்டா எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, இனிமேல் இவன் தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. அப்போது ஜாக்சனில் என்ன தலை சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாண்டா செம்மையாகிறான்ல அப்படின்ட்டு ஜிமினோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டு அப்படியே ஜிமினோட நெக்கை லைட்டாக ஃப்ரண்ட்டில் இழுக்கிறாங்க. இப்போ ஜிமினில் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்களோட ஹேண்டை எடுக்கிறதுக்கு, சீனியர் என்ன பண்ணுறீங்க சீனியர், கையெடுங்க சீனியர், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது ப்ளீஸ் அப்படின்ட்டு. இப்போது என்ட்ரன்ஸில் ஒருத்தவங்க என்ட்ராங்கிறாங்க. அவங்க பைக்கில் என்ட்ராகிட்ருக்காங்க. இப்போ அந்த கேங் தான் அப்படியே அந்த என்ட்ராகிற அந்த ஒருத்தரை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது அந்த சைடில் புள்ளி பண்ணிகிட்ருக்கு அவர்கிட்ட தான் ஸ்ட்ரைட்டாக அந்த பைக் நிற்கிது. அப்போது அவங்க எல்லோரும் நிமிர்ந்து பார்க்குறாங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த பைக்கை நிறுத்திட்டு ஒரு பர்சன் வந்துட்டுருக்காங்க.
பிளாக் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் அவர் வந்து அவுட்ஃபிட் போட்டிருக்காரு. ஒரு மாதிரி மாசாக இறங்கி கீழே வராங்க. அப்போது நம்மளோட ஜிமினோட ஷோல்டரில் கை போட்டிருந்த நம்ம ஃபிலிக்ஸ் வந்து லைட்டாக அவரோட ஹேண்டை லூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஃபிலிக்ஸ் தான் ஜிமின் கிட்ட நின்றுட்டுருக்கிற பார்த்துட்டு நம்ம அந்த பர்சன் வந்து நிற்கிறாங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்ட்டு. சுகா, நீ என்ன பண்ணுற இங்கே, எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபிலிக்ஸ், நம்ம காலேஜில் ரேகிங் அலோடு இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, எதுக்கு நீ ஃப்ரெஷர் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அவர் வந்து அவரோட அந்த ஹேண்ட்ஸை லூஸ் பண்ணுறாரு. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி பேக் சைட் போயிட்டு நம்ம சுகாவோட பேக் சைடில் போயிட்டு நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் அப்படி முறைக்கிறாங்க. இப்போ ஜாக்சன்லாம் ஒரு மாதிரி பைக்கில் வந்து உக்காண்ட்ருப்பாங்க, அப்படியே எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. பிகாஸ் நம்ம சுகா அந்த காலேஜோட 4th year ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக அவர் வந்து அவங்க எல்லாரை விடையுமே சீனியர். ஸோ இப்போது நம்ம சுகா தான், இங்கே என்ன நடக்குது, யார் இந்த பையன் அப்படின்றாங்க. அப்போது ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர், சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து விட்றாங்க. அப்போது பின்னாடி திரும்பி சுகா ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி பயந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிமினை பார்த்துட்டு நீ யார் அப்படின்றாங்க. நான் இந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்படின்றாங்க. ஓ ஃப்ரெஷரா, ஓகே நீ போ அப்படின்றாங்க. ஓகே சீனியர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட ஓடி போயிடுறாங்க. இப்போது இந்த சைடு தான் சுகா, இதான் ஃபைனல் வார்னிங், இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு வேறு எதனா ஸ்டூடெண்ட்டை ரேகிங் பண்ணுறதை பார்த்தேன்னா கண்டிப்பாக பிரின்ஸிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். இன்னும் இருக்கிற 1 year ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போய் சேர பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போது இந்த சைடு ஜாக்சன் தான், நான் தெரியல இவனுக்கெல்லாம் நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க, அவன் யாருன்னு தெரியும்ல, இந்த காலேஜில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இருக்குது, இன்னும் 1 year தானே இருக்குது, பார்த்துக்கலாம், ஏதோ அவங்க அப்பா பெரிய ஆளுன்றதால காலேஜில் அவனுக்கு பேர், நம்ம தேவையில்லாமல் இது பண்ண போய் அப்புறம் இது பண்ணுவோம், நமக்கு டைம் கிடைக்காமலா போகும், அவனை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி புலம்பிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அவரோட கிளாஸ் ரூமை தேடி கண்டுபிடிச்சி அவரோட கிளாஸ்க்கு போகிறாரு. போனால் அவங்க சார்கிட்ட வந்து இந்த மாதிரி பர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே போயிடுறாரு கிளாஸ் ரூமுக்கு. இப்போது அவங்க உள்ளே போகும்போது 3rd row இந்த மாதிரி ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது. அப்போது அங்கே இருக்க 2 person கிட்ட அவர் கேட்குறாரு, எக்ஸ்கியூஸ் மீ நான் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்ட்டு. அப்போது அங்கே இருந்து 2 person வெல்கம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், ஒன்று நம்ம வயன், இன்னொன்று நம்ம யோன்ஜன், அவங்க 2 பேருமே வந்து சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா. ஸோ அவங்க 2 பேரும் ஒரே பெஞ்சில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் யோன்ஜன் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. ஹலோ, என் பேர் ஜிமின், அண்ட் நீங்கள் என்னோட நேம் யோன்ஜன் அண்ட் இவன் நேம் வயன், இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, ஹலோ வயன் அப்படின்றாங்க. ஹலோ உன்னோட நேம், என் நேம் ஜிமின் அப்படின்றாங்க. ஜிமின் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா மோச்சி மாதிரி இருக்கு, நான் மோச்சின்னு கூப்பிட்டா என் வீட்லேயும் என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஓ ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இப்போது கிளாஸை முடிஞ்சிட்டு அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது, கேன்டீன் போகிறாங்க. ஜிமின் உனக்கு எல்லாம் பேசவும் நான் கொஞ்சம் காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஜிமின் கூட அப்படியே மர்ஜ் ஆகிடுறாங்க. ஜிமினும் ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே மர்ஜ் ஆகிறாங்க. இப்போது கேன்டீனுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜூஸ் தான் வாங்கிறதுக்காக போயிட்டு க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. அப்போது அங்கே அந்த சைடில் வர ஃபிலிக்ஸ் தான் நம்ம ஜிமினை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ஜிமினை வந்து பார்க்குறதுக்காக ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் க்ளோஸில் நடந்து வர மாதிரி வந்துட்டுருக்காரு. இப்போ ஜிமின் அதை கவனிக்கல, அவர் பாட்டுக்கு கவுண்டரில் நின்றுட்டு பில்லுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு, பில் போடுறதுக்கு. இப்போது நம்ம ஜிமினோட பேக் சைடில் தான் ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. ஜிமின்னா அது அவருக்கு தெரியல, ஆனால் ஜிமினுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்குது யாருன்ட்டு நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாரு. சுகா, இவன் என்னடா பண்ணுறான், என்ன எப்போ பாரு இவன் எதுக்கு இவனோட ரூட்லேயே வரான், ஷிட் அப்படின்ட்டு தரையிலேயே வந்து அவர் காலை வந்து உதச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஜிமின் தான் அவர் வாங்கிட்டு திரும்பும்போது பார்க்குறாங்க பின்னாடி சுகா. ஓ சீனியர், ஹலோ அப்படின்றாங்க. ஹாய் நீயா, ஹாய் அப்படின்றாங்க. சாரி சீனியர், காலையில் என்னால் உங்ககிட்ட வந்து தேங்க்யூ கூட சொல்ல முடியல, என்னோடய நேம் ஜிமின், நீங்கள் அப்படின்றாங்க. என்னோடய நேம் சுகா,
நீ என்ன சுகானே கூப்பிடலாம். ஓ அப்படியா சீனியர், தேங்க்யூ மார்னிங் என்னை காப்பாற்றினதுக்கு. நீ என்ன எப்படி இருக்க? ஒருத்தவங்க ஒன்று கூப்பிட்டு புள்ளி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீ அப்படியே நின்றுட்டுருப்பியா? அவங்க ஷோல்டர் மேலே கை போட்டு பேசிகிட்ருக்கான், நீ எதுவுமே பண்ணாமல் நின்றுட்டுருக்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? பிரேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிவிட்டு ஜிமினுக்கு வந்து அவரோட ஹெட்டில் வந்து லைட்டாக அவரோட ஹேர் எல்லாம் சரி பண்ணிவிட்டு, ஓகே ஏதாச்சும்னா என்கிட்ட வந்து பேசு, என்னோடய ரூம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கிளாஸ் ரூமை காட்டிட்டு, 4th இயர் சுகான்னு சொன்னால் நான் எல்லோரும் எனக்கு தெரியும், ஸோ அவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு வந்தேன்னா என்னை வந்து பாரு அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது இதை இங்கே நடக்கிறதெல்லாம் நம்ம டே வந்து அந்த சைடு வந்திருப்பார் அவங்க கேங்கோட. ஒரு செகண்ட் நின்று பார்க்குறாங்க, இன்றைக்கி தானே இவன் ஜாயின் பண்ண, அதுக்குள்ளே யார் இவங்க வந்த ஒரு நாள்லேயே எப்படி அவன் வந்து இவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், அதுவும் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நின்று ஸ்டன் ஆகிட்டு பார்க்குறாங்க. இப்போது நம்ம டேயோட ஃப்ரெண்ட் தான் ஜங்கு அண்ட் நம்ம ஹோபி. இப்போது 2 பேரும் டே மச்சான் என்னடா எங்கேயே நின்ட்ட, வாடா போலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இப்போது நம்ம டே தான் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டுருக்காங்க கேன்டீன்கிட்ட. இப்போ ஹோபி டே மச்சா அப்படின்ட்டு அவரோட ஃபேஸ் கிட்ட ஹேண்ட் வந்து ஒரு மாதிரி அப்படியே இது பண்ணுறாங்க, ஷேக் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹோபி டே என்னடா அப்படின்ட்டு நம்மகிட்ட அங்கே வந்து ஷவுட் பண்ணுறாங்க, டேய் நீ தானடா வர சொன்ன, வாடா போகலாம் கிரவுண்டுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்கிங்காகவே அவர் வந்து க்ராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஜிமின் வந்து இப்போ வரைக்கும் நம்ம டேவை வந்து மீட் பண்ணவே இல்லை. ஸோ இப்படியே இவங்களோட கிளாஸும் முடியுது, காலேஜும் முடியுது. எல்லாருமே அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஹோபியும் டேவும் தான் வந்து பைக்கில் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் நம்ம டேவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. காலேஜில் இருந்துட்டு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி இப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்தா செம்மையாகிறாரு நம்ம டே. அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு என்ன அண்ணா அப்படின்ட்டு கூப்பிடலான்னு போகிறாரு. அப்போ தான் அவருக்கு தோணுச்சு, வீட்லேயே அண்ணா சொன்னால் கற்றுவா, இப்போ ரோட்டில் சொன்னானா ஏதாச்சும் திட்டுவானோ அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு நின்றுறாரு. இப்போ யோஞ்சின் தான் என்னாச்சு ஜிமின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவே பார்த்துட்ருக்காரு. டேவோ அவனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே போகிறாங்க. இப்போ ஹோபி தான் பேக் சைடில் உட்காந்துட்டு, டே யாருடா அந்த பையன் அப்படின்றாங்க. எந்த பையன்? அதான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தானே க்யூட்டாக குள்ளமா. ஏய் இல்லைடா அந்த பையன் யாருன்னு. ஏன் உனக்கு இப்போ அது இல்லை, அவன் உன்னை தான் கூப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா போகலாம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எப்படியே ஜிமினை வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துறாரு. நம்ம டே லேட்டாக தான் வந்து வீட்டுக்கு வராரு. அவரோட ரூமில் உட்காந்து அவர் வந்து ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அதான் அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அவங்க அம்மா தான் ஜிமினா டைம் ஆகுது, டின்னர் ரெடி ஆகிடுச்சு, வந்து சாப்பிடு அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம டேவும் வந்து உள்ளே வராரு. இப்போ டேயோட அம்மா தான், டேய் எங்கடா போயிருந்த, ஏன் இவ்வளோ நேரம், என்னாச்சு? காலேஜில் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் ஜிமின் வந்து ஜாயின் பண்ணான், அவனை போய் பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கெலாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, இவனை பார்க்குறது தான் எனக்கு வேலையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹாஷாக பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் அதை கேட்டுட்டு தான் ஸ்டெப்ஸில் இறங்கி வந்திருப்பார். இப்போ ஆப்போசிட்டில் ஜிமின் வர்றதை டே பார்க்குறாங்க, அப்படியே முறைச்சிட்டே போயிடுறாங்க. டே அப்படி பண்ணுறது பார்க்கவே ஜிமினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. அவர் ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடுது. இப்போ ஜிமினோட அம்மா தான், சரி விடு ஜிமினா, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களும் டின்னர் போடுறாங்க. இப்போ அவரும் சாப்பிட்டுட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டு அவங்களும் படுத்துடுறாங்க. இப்போ எப்படி தாண்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிமினும் காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே கீழே போய் பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்துல நம்ம டே அங்கே இல்லை. ஸோ ஜிமின் அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட பாய் சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் நம்மளோட டேவும் அவங்களோட ஃப்ரெண்ட் ஹோபியும் பைக்கில் போகிறாங்க. இப்போது நம்ம ஹோபி தான் எங்கே பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் வந்து அங்கே பஸ் ஸ்டாப்பில் க்யூட்டாக பஸ்ஸுக்காக அங்கேயே அந்த சைடு இந்த சைடு அப்படியே ஒரு மாதிரி கண்ணை ஒட்டி பார்க்குறத ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஹோபி கேட்குறாங்க, ஆமாம் எப்படி இங்கே நம்ம காலேஜில் நேற்று பார்த்தோமே, இவன் தானே உன்னை ஏதோ கூப்பிட ட்ரை பண்ணான்னு சொன்னதுக்கு நீ கோவப்பட்ட, இவன் எங்கே தான் இருக்கானா, உன் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கானா, யார் மச்சான் இவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே ஒரு முறைச்சிட்டு ஒரு மைண்ட் செட்டில், என் வீட்டில் இருக்கவனை நானே எப்படா சொல்லுவேன், அதுவும்
என்னால் தம்பின்னு சொல்லக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, டே எனக்கு அவன்லாம் தெரியாது வா எனக்கு டைம் ஆகுது சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாங்க காலேஜ். நம்ம டேயாங் வந்து அவரோட வீட்டில் வந்து யாரையும் அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்ட்ரீட் லாஸ்ட்டில் தான் ஒரு பிளேஸ், அதான் பஸ் ஸ்டாப்க்கு கொஞ்சம் தள்ளி இருக்க பிளேஸ் தான் வர சொல்லுவார். அண்ட் அவருக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் அவர் ஒரே பையன் தான் சொல்லி வச்சுருப்பார். அவருக்கு தம்பி நம்ம ஜிமின் இருக்கான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். அவர் வீட்டுக்கு ஒரே பையன் தான் சொல்லியிருப்பார். ஸோ அதான் நம்ம ஹோபி கேட்கும்போது அவர் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இப்போது அவங்க காலேஜ் போயிடுறாங்க. ஜிமினும் பஸ் ஏறிட்டு காலேஜ் போயிடுறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் அவர் என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறாங்க. இந்த வாட்டி பார்த்தா நம்ம ஃபிலிக்ஸ் கேங் அங்கே இல்லை. நம்ம ஜிமினுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்படி அப்படியே ஒரு மாதிரி மூச்சு எடுத்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக அவர் கிளாஸ் ரூமுக்கு போகிறாரு. போகிற வழியிலேயே நம்ம ஒயனையும் யோஞ்சோனும் போயிட்டுருக்காங்க பேசிகிட்டே. அப்போ 2 பேரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதை 2 பேர் ஹே மூச்சு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாலியாக பேசிகிட்டே போகிறாங்க. நம்ம ஜிமின் வந்து நல்லாவே அட்டாச் ஆகிடுறாங்க அவங்க 2 பேர்கிட்ட. இவங்க 3 பேரும் இப்படி காலேஜ் போயிட்டுருக்காங்க. இதுவும் நம்ம சுகா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாங்க. ஏன்னா அவர் வந்து சுகா வந்து நம்ம இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட் ப்ரெசிடெண்ட்டாக. ஸோ அவருக்கு வந்து இந்த காலேஜில் இந்த ரேகிங் அண்டு காலேஜில் நடக்கிற தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன இருக்குன்ட்டு எப்போவுமே வாட்ச் பண்ணுறது அவரோட ஒர்க். அதே மாதிரி தேவையில்லாமல் புள்ளி பண்ணுறது, இன்னசென்ட்டை தேவையில்லாமல் அடிக்கிறது அண்ட் ரேகிங் பண்ணுறது, இதெல்லாம் அவரோட கண்காணிப்பில் தான் இருக்கும். அவர் எப்போவுமே ஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பார். அண்ட் அவர் குட் ஹார்ட்டும் கூட எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவார் எல்லாருக்கும். ஆனால் கொஞ்சம் சேவேஜ், அதிகமாக யார்கிட்டையும் பேசவும் மாட்டார். இப்படி தான் நின்றுட்டு சரி இந்த வாட்டியும் அந்த ஃபிலிக்ஸ் கேங் ஜிம்னை வந்து புள்ளி பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு தூரமாக பார்த்துருப்பாங்க அவர் கிளாஸ் ரூம் வராண்டாலேருந்து. இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவரும் போயிடுறாரு. அண்ட் இதில் இவங்க இப்படி போயிட்டுருக்கும்போது இவங்களோட பில்டிங்க்கு ஆப்போசிட் பில்டிங் தான் நம்மளோட டே பில்டிங். அப்போ தான் நம்ம ஜிமினும் நோட் பண்ணுறாங்க. டே அந்த பில்டிங்கில் வால்கரில் நின்றுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஜிமின் அப்படியே இவங்கக்கிட்ட பேசிட்டு அந்த சைட் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க. நின்றுட்டு டே சிரித்து விளையாடுறத அப்படி பார்க்குறாங்க. மனசுக்குள்ளே அண்ணா எவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்கல்ல, நான் அவர் சிரித்து பார்த்ததே இல்லை. என்கிட்டலாம் இப்படி அவர் விளையாடுனதே இல்லை, என்கிட்ட பேசுனது கூட இல்லை முகம் கொடுத்து. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கார், வீட்டில் மட்டும் எப்போ பாரு உருன்னு இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவருக்கு கலங்குது. அப்படியே ஒரு மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு இங்கே உங்ககிட்ட பேசிட்டே போயிடுறாரு திரும்பி பார்த்துட்டு. இப்போது நம்ம டேவை நின்று பார்த்துட்டு இருந்த அந்த கொஞ்சம் செகண்டில் நம்ம டே கிட்ட பேசிட்டு டே வந்து அவரோட கிளாஸ் ரூமுக்கு எதிர்க்க இவர் வால்க்கு அகெயின்ஸ்டாக நின்றுருப்பார். பேக் சைடு தான் ஜிமின் பார்த்துருப்பாங்க, அதை சைடு வியூ பார்த்துருப்பாங்க டே சிரிக்கிறது விளையாடுறதெல்லாம். அண்டு நம்மளோட டேயோட ஃப்ரெண்டான ஜேகே வந்து அந்த பால்கனியில் தான் சும்மா நின்றுட்டுருப்பார். சரி அப்படியே வேடிக்கை பார்த்து பேசிகிட்ருப்பார். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமின் ஒரு செகண்ட் நின்று பார்க்குறத அவர் நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ணிவிட்டு அவர் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆகுறாரு. யார் இந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் அவங்க இருந்து போயிடுறாங்களா. அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அவர் எந்த கிளாஸ் போகிறாருன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ இன்சைட் திரும்புகிறாங்க. நம்ம டீயே தான் கேட்குறாங்க, டே மச்சான் நம்ம காலேஜில் புதுசாக வந்து பசங்களும் அழகாக இருக்கானுங்கள ஃப்ரெஷர்லாம் அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற? ஆமாண்டா மச்சான், இப்போ ஒரு பையனை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்கா, அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பார்க்கவே, ஃபஸ்ட் இயர் போல் ஃப்ரெஷர் போல் அப்படின்றான். அப்படியா, பரவாயில்லையே, உனக்கு கூட ஒருத்தரை பிடிச்சிருக்கு போல் ஜேகே அப்படின்றாங்க. ஏன்டா நான்லாம் சைட் அடிக்கக்கூடாதா? இல்லையே, எப்போ பார்த்தாலும் ஒரு முடிஞ்சு வச்சிட்ருப்பியே, நாங்கள் கூட ஏதாச்சும் கேர்ள்ஸை பார்த்து சைட் அடிச்சா தான் உண்டு, நீ என்னடா பாயை பிடிச்சிருக்குன்ற அப்படின்ட்டு. பாயோ கேர்ளோ க்யூட்டாக இருந்தால் ரசிக்கணும், என்ன இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்குள்ளே பேசிட்டு அவங்களும் கிளாஸ் போய் அட்டென்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் இப்போ ஜிமினோட பேக் சைடு அதாவது ஒரு சைடு வியூ மட்டும் பார்த்துருப்பாங்க. லைட்டாக தான் அவர் ஃபேஸ் ஞாபகம் இருக்கும். ஸோ அவரை தேடலான்னு சொல்லிட்டு கேன்டீன் டைம் இப்போ இவனுங்க 2 பேர்கிட்டையும் டேரா நான் கேன்டீன் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிளாஸ் ரூம் சைடில் தான் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த கிளாஸ் ரூமில் வந்து ஜிமின் இல்லை, எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் வந்துட்டு இவங்க கூட கேங் கூட சேர்ந்து இவரும் வந்து அவங்களும் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக கேன்டீன் போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ஜிமின் ஒயன்லாம் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க.
இப்போது அந்த இடத்துக்கு தான் நம்ம ஜேகே பனானா மில்க்ஷேக் வாங்குறதுக்காக கவுண்டர் கிட்ட வராங்க. கவுண்டர் டேபிள் ஒட்டி தான் ஒரு 2-3 டேபிள் தள்ளி தான் நம்ம ஜிமின் அவங்க கேங் உட்காண்ட்ருக்கோம். இப்போ நம்ம ஜிமின் வந்து ஃப்ரெண்ட் அப்படியே ஜேகே பார்த்த மாதிரி தான் உட்காந்துருக்காரு. அப்போ ஜேகே இப்படி சும்மா கவுண்டரில் பில் போட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது கேன்டீனில் இருக்கானு திரும்பி பார்க்கும்போது ஜேகேயோட கண்ணில் பட்டுறான். அப்படியே இங்கே பில் வாங்கிட்டு ஒரு சைடு ஒரு மாதிரி நின்றுட்டு அப்படியே ஜிம்மினே பார்த்துட்ருக்கான். ஜிம்மினை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே ஒரு மாதிரி கையை அசைச்சிட்டு அப்படியே அவரோட ஜூஸை அப்படியே சிப் பண்ணிக்கிட்டு ஜாலியாக குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சிரிக்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கார் அவர் பார்க்க. ஜேகே அப்படியே ஒரு 2 செகண்ட் அப்படியே நின்று ஜிம்மினே பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு தான் நம்மட்டே அவங்க ஓபியும் என்னடா போனவன் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்தால் நம்ம ஜேகே வந்து எங்கேயோ பார்த்துட்ருக்கதை ஹோபி நோட் பண்ணிடுறாங்க. எங்கன்னு திரும்பி பார்த்தா அந்த டேபிளில் தான் நம்ம ஜிமின் உட்காந்துட்ருக்காங்க. இந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. அப்போ ஜேகே தான் கான்ஷியஸ்க்கு வந்துட்டு என்னடா அவனைய பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. ஆமாம்ல நல்லா இருக்கான்லடா மச்சான், அவன் ஃப்ரெஷ்ஷாக போல அப்படின்றாங்க. இப்போது அங்கே வர நம்ம டே தான் இவங்க 2 பேர் கான்வர்சேஷனில் உள்ள வராங்க. என்னடா இங்கே என்ன நடக்குது, உன்னை ஜூஸ் வாங்கிட்டு வர சொன்னால் என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜேகே தான் மச்சான் அந்த டேபிளில் ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்கான் பாரு, அந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்படியே அவரோட அந்த விரல் காட்டுற அந்த டைரெக்ஷனில் பார்த்தா ஃப்ரண்டில் உட்காந்துருக்குது நம்ம ஜிமின். அவ்வளோதான் நம்ம டேக் ஒரு மாதிரி எப்படி சுருன்னு ஏறுது. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் நம்ம ஜூம் பார்க்கலாம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா.